ஸ்கூல் படிக்கும்போது ரன் இருக்குல்ல, ரன் படம் வந்து நான் படிக்கும்போது சப்வே ஃபைட் வந்து நம்ம எந்த சக்சஸுமே நான் ஈஸியா பார்த்தது இல்ல. ஒரு டைரக்டர் அவர் வந்து சோ அந்த ஃபுல் டே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி கதை ஆக்சுவலாக இன்னைக்கு இவரை வந்து ஏமாத்தி கொண்டு வந்திருப்பாங்க. பேட்மிண்டன் மேட்ச் இருக்கு, இல்லை கிரிக்கெட் ஆடலாம் வா, இந்த மாதிரி ஏதாவது சொன்னா, அதாவது ஷூட்டிங் எங்க அண்ணன் ஆர்வம் கட்டுறாரோ இல்லையோ ஸ்போர்ட்ஸ்ல, ஏன்னா முல்வரின் மாதிரி இருக்கு நான் ஹேர் ஸ்டைலு. அடியா ஏற்கனவே 2 டிடி, அதை தாண்டி 3ஆவதா ஒரு டிடி வேற. 2 டிடி யார் யாரு? தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி. ஓகே, நீங்களும் டிடி தானே? நானும் டிடி. ஆனா இவங்க வந்து கேடி தண்டவாணி இல்ல டிடி தண்டவாணி, அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபோர்ஸான ஆளு. தமிழோட உச்சரிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நாபி கமலத்துல இருந்து இப்படி சொல்லிதான் அந்த கரியருக்குள்ள என்ட்ரா ஆகுறதுக்கு இத்தனை வருஷம். இல்ல, ஆனா ஒண்ணு நான் சொல்லிடுறேன், நம்ம ரொம்ப எப்பவுமே நாங்க முட்டிப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. பட் நான் பர்சனலா என்ன பாக்குறேன்னா, ஒரு ஹஸ்லர் தான், ஒரு வேலைப்பாடு. ஆமாமா, நான் இறங்கி சண்டை செய்யறேன்டா, எனக்கு இதுதான் வேணும். கொஞ்சம் பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் வேற. கேட்டா இவனுங்க உடனே ரேசிஸ்ட் கீசிஸ்ட்னு வானுங்க. பார்த்தா அக்கா வந்து கொஞ்சம் லைட்டா சிக்கிம் அந்த வைப்ஸ்ல தான் இருக்காங்க. பேரு மட்டும் பார்த்தா திவ்யா துரைசாமி அப்படின்னு இருக்கு. கல்யாணம் எப்பவுமே அண்ணனை மீட் பண்றது எப்பவுமே எங்களுக்கு லவ் தான். நாங்க வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற குணச்சித்திர நடிகர்கள் ரவுண்ட் டேபிள் ஒண்ணு பண்ணோம். ரமேஷ் திலக் அண்ணாவும் கல்யாணம்லாம் வேற மாதிரி வைபு. கல்யாணம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு சினிமாக்கே லாய்க்கு இல்லாத ஒரு பீஸுங்க அது. ஏன்னா அதுதான் நான் ஒரு தனி செக்மெண்டாவே பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவருக்கு வந்து இஸ் சோ நைஸ் அண்ட் வார்ம் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹிம்செல்ஃப்ல அவராகவே எப்பவுமே இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஒரு மீட்டர்ல எல்லாம் பழக தெரியாது. ஒரு மாதிரி அந்த இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு போட்டோ, இல்ல கேரவன்ல கொஞ்சம் ஏசி கம்மியா இருக்கு, வேர் இஸ் த ஆப்பிள் ஜூஸ், எவ்வளோ டேட்ஸ், எல்லாம் எனக்கு என்னமோ ஒரு பயங்கர ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டடான ஒரு I've always liked that. நான் என்னன்னா அது சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானா, அதான் நிரந்தரம் நினைக்கிறேன். அது சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஸ்டேஜ்டா இருந்தா கரெக்ட். ஆனா அது நிரந்தரமாடா, அது பயங்கர பிரச்சனை தானே. ஆமா, ஆனா அது அப்படி நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியல, என்னால இருக்க முடியல. அந்த மாதிரி இருக்கதால ஒண்ணு. அப்ப நான் ஒண்ணே எண்டாவது என்ன யோசிப்பேன், இதனால ஐம் நாட் லூசிங் எனிதிங் சொல்லிட்டு நான் ஃப்ரீயா விட்டுருவேன். நம்ம என்னன்னா இதனால நம்ம ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துப்பாங்க. எந்த ஒரு ஷூட்டிங்ஸ் பண்ணல எல்லா தவறும் நமக்கு தான் நடக்கும். நம்ம ஜாலியா இருக்கிறதால பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு ஷூட் எல்லாம் போறேன், ரூமே புக் பண்ண மாட்டாங்க. நான் போய் நடுராத்திரி பிளைட்ல இறங்கி போனா ரூமே இல்ல, மறந்துட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவத்துல நான் குறிப்பிடல, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பட் ஒன் திங் அபவுட் கலை இஸ் he is so nice to everybody that you can't take him for a ride. அது வந்து நான் ரொம்ப தப்பா தான் பாக்குறேன். அது ஏன்னா வாயமுடி சும்மா இருடாலேருந்து ஒரு எல்லாருக்குமே போராட்டம்னு ஒரு அடிப்படை. அவருக்கும் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் மூக்கு, ஒரு சின்ன தழும்பு வேற. அப்படியே நிறைய வாட்டி நான் ரொம்ப வருஷமா சொல்றேன், லோ பட்ஜெட் தலைவர் நீங்க, அது ஒரு சின்ன தழும்பு இருக்கும் மூக்கு அப்படியே. சோ நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருப்பேன், ஒரு தலைவர் ஃபேஸ் கட்னேன் உனக்கு. பட் உழைப்பு என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் சும்மா மெட்ராஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ரோல்லாம் இம்பாசிபிள் டு ஒரு டயத்துல வர அண்ணன் வந்தாலே போட்டு தள்ளிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி he's done some very memorable films. இவரும் காளியண்ணாவும் ஒரு படம் ராஜா மந்திரி ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஒரு கேடிவி படம் மாதிரி எப்ப பட்டாலும் உட்காந்து ஜாலியா பாக்குற மாதிரி. So they've done and he's had his fair share of ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரலும் பார்த்திருக்காரு, சக்சஸும் பார்த்திருக்காரு. ஆனா இன்னைக்கு கலைன்னு ஒரு நடிகர், ஒரு தேர்ச்சி பெற்ற நடிகர் நம்ம மத்தியில இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னன்னா அந்த ஒரு பாரஞ்சித் ஸ்கூல் அப்படின்னும் போது அதனால லூஸ் பண்றதும் இருக்கு, அதனால கெயின் பண்றது நிறையவே இருக்கு. பட் நான் வந்து பிஃபோர் வி கெட் இன் டு த ஹோல் வாலை எபிசோட், நட்சத்திரம் நகருங்கிறத வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்ஃபார்மன்ஸா பாக்குறேன். நான் அந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல, நிறைய பேருக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ஆனா ஒர்க் ஆன ஒரே விஷயம் கலை மட்டும். சீரியஸ்லி நானும் கலை கிட்ட சொல்லிருக்கேன், போட்டு பிரிச்சுட்டேன். என்னன்னா பண்ணி வச்சிருக்க, அன்பிலீவபிள். ஏன்னா அவர் எல்லாமே ஜாலியா இருக்கிறதுனால ஆக்டிங் ஒரு மெனக்கெடல் எடுக்கலையோன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த படத்துல ஒண்ணு பண்ணிருப்பாரு வேற லெவல். நான் நிஜமாவே இப்ப கூட அதுக்கு ஒரு ஆட் பண்ணி பேசவும் தெரியாது, அப்படியே டம்மி மாதிரி உட்காந்துருப்பாங்க. இதுதான் சினிமா ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்படியே வேல் பாரஞ்சித் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லி தொலை. இல்லடா, அது வந்து லைவ் அந்த படம் ஒரு லேர்னிங் தான். என்னன்னா ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப வழக்கம் போல அவர் பானாஸ்திரத்தை இறக்கு, ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு இவனை போட்டாதான். அவர் வந்து ரஞ்சித் சார் வந்து எமோஷனான ஒரு பர்சனு. நம்ம அது வந்து அந்த கேரக்டர் நான் என்ன கடைசியா படம் முடியும் போது சொல்ல, நான் ஆக்சுவலா உன்னதான் யோசிச்சேன் அந்த கேரக்டர்
பட் வந்து தமிழ் பிரபா வந்து இதோட வந்து இந்த மாதிரி கலை வந்து செகண்டரியாவே இருக்கான், வெளில போய் ஹீரோ ஆகட்டும். ஏன்னா இப்ப நான் நிறைய கம்பெனிஸ் போய் எழுத போறாங்க, எழுதும்போது பாத்தீங்கன்னா போர்ட்ல லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் எழுதுறாங்க, அதை விட கலை ஃபார் பெட்டரா இருக்கான், ஆனா அவனுக்கு அந்த இடத்துல எழுத பேர் வர மாட்டேது, அவன் செகண்டரியாவே யோசிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ரஞ்சிச்சா நம்ம பையன் நம்ம அப்படி எமோஷன் ஆயிட்டு வேணான்னு முடிவெட்டோம். அப்புறம் இன்னொருத்தர் நடிக்கிறதா இருந்தா அப்ப லாஸ்ட் மினிட்ல ஒரு நடிக்கல, அதுக்கப்புறம் மாச்சு. அப்புறம் லாஸ்ட்ல நான் நடிச்சேன். வந்து திட்டினா இருப்பாரு கொஞ்சம் அந்த உடம்புலாம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு. நம்ம இந்த ஆக்டருக்கான வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது. ஒரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பயங்கர லேர்னிங் தான் அந்த படம். ஏன்னா ஒரு லைவ் சவுண்ட்ல பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நமக்கு ஒரு பயங்கர ஃப்ரீடம் இருந்தது. அப்புறம் தேட்டருன்ற உலகம் புதுசு, அது வந்து கொஞ்சம் நடிக்க தெரியாத மாதிரி நடிக்கணும், அது பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்ப அங்கேயே அவங்க பண்றீங்க முட்டாள் கிடையாது, பட் ஆனா இவனுக்கு தெரியாது இவன் ஏன் பண்ற, ஒரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் அவன். இப்ப அந்த தேட்டர் நம்மளே சில டைம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சினிமா ட்ரை பண்ணுவோம், தேட்டர் போகும்போது எல்லாரும் இருப்பாங்க, திடீர்னு பாடுன்னுவாங்க, திடீர்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கும்ல. அப்புறம் அந்த வேர்ல்டுக்குள்ள போனாதான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அது ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு தான். அப்படின்னும் போது அது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் லைவ் ஷோ நடிச்சுட்டு இதுல ரியல் வரும்போதுல ஆக்சுவலா நம்ம லைவ்ல கொஞ்சம் திக்கிட்டு பேசுவோம், வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுவோம். அப்படி இருந்தால அது ரியலா வரும்போது திரும்ப போய் டப் பண்றது பயங்கர கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் அதனால இப்ப டப்பிங் படம் வரும்போது கொஞ்சம் கரெக்டா பேசணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கு. பட் ஃபைனலி அதான் ரொம்ப பர்சனலா எனக்கு அது முன்னாடி இருந்த ஒரு ஆக்டிங்காவும் நட்சத்திரம் நகர்கள் வந்து என்ன ஒரு ஆக்டரா ஒரு லெவலுக்கு என்ன வந்து பர்சனலா ஒரு செல்ஃப் ரியலைசேஷனான ஒரு படம் தான். எனக்கு நிறைய சேஞ்சஸ், நிறைய ஒர்க்கு, அந்த கேரக்டராகவே ஒரு படம் ஃபுல்லா வேற எதுவுமே தாட்ஸ் போகாம யோசிக்காம நான் பண்ண ஒரு படம் ரொம்ப எனக்கு பர்சனலி ரொம்ப முக்கியமான ஒரு. தேங்க்ஸ் டிடி. ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கீங்க, இங்க ரியாலிட்டி ஷோல இருக்கீங்க, நியூஸ்ல இருந்து மொத்தமா வந்தாச்சு, பிளஸ் கவர்மெண்ட் பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாமும் நோ சொல்லிட்டீங்க. நடிச்சா சினிமா தாண்டா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குல்ல. இன்னைக்கோ ஒரு நாள் அந்த புழு மண்டையில ஏறி அப்படியே கிட்டு நம்மள மெண்டல் ஆக்கி விட்டுரும். நம்ம எல்லாருமே ஒரு வித செம்மறியாடு தான், போய் நம்ம கனவு அப்படியே முட்டிக்கிட்டே தான் இருக்கும். When did that whole urge to become what you are today started? Actually 2015ல தான் ஃபிலிம் பண்ணணும்னு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது, அப்போ இன்னும் கொஞ்சம் சப்பியா இருப்பேன், நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ படம் பண்ணணும்னு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, கொடுக்கவே மாட்டாங்கல்ல. அப்போ கொடுக்காம இருக்கப்பதான் அப்போ நீ என்ன அப்போ நான் அதை வாங்கணும், அந்த அர்ஜ் தான். நீங்க அப்போ எனக்கு நடிக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும், இன்னும் ஓடணும், ஓகே என்ன நான் வெயிட் லாஸ் பண்ணுமா, என்ன வேற மாதிரி ஆகணுமா, ஒர்க் பண்ணுமா, அப்படிங்கிறது தான் அது 2024 ஆயிருக்கு மாரி செல்வராஜ் சார் ஃபிலிம்ல வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும் ரொம்ப லாங் ஜேர்னி இது. பட் அதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் எதையுமே எந்த சக்ஸஸுமே நான் ஈஸியாக பார்த்தது இல்லை. அதனால எனக்கு இம்மிடியட்டாக கிடைக்கும்ன்றதே எனக்கு தெரியாது. ஒர்க் பண்ணா உடனே கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்றதுனால எனக்கு இது கஷ்டமாவும் இல்லை. ஓகே ஒன்றுக்கும் டைம் எடுக்கும் போல, ஓகே நமக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படிங்கிற அது இருந்ததுனால எனக்கு அது ஓகே. பட் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எனக்கு ஹாப்பி. அது வந்து இந்த ஜேர்னி டிராவல் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆடிஷன் பரிதாபங்கள்லாம் வந்து சொல்லணும் ஃபன்னுனா அது எது பிகினிங் ஆடிஷன் பரிதாபங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு உலகம். அது ஏன்னா ஆக்சுவலா அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இப்பதான் நிறைய பிரச்சனைகள், நிறைய யோசனை. ஏன்னா இந்த இடமே அதான் ரொம்ப பின்னாடி போய் யோசிச்சு பார்த்தா இப்ப நம்ம லைஃப் வாழ்றதை நினைச்சு பார்க்காத ஒரு லைஃப் தான். ஆக்டராவா இருக்கலாம். நீ வீட்டுல கொஞ்சம் வெயிட் தானே, வெயிட்னா நான் பினான்சியலா சொல்ல, நீ ஒரு மாதிரி ஒரு ஏரியா பையன், கொஞ்சம் வெயிட்டான பையன் தான், அதெல்லாம் இருக்கும். பட் ஃபேமிலியா நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி தான். சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் இல்ல, நார்மல். ஆனா என்ன ஒரு கட்டத்துக்கு மேல நீ ஒரு பேஷனை தேடும் போது எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டை நாட முடியாது. அப்ப இருக்கும்போது பர்சனலா நமக்கு வர ஒரு பிரச்சனைகள் தான். அந்த டைம்ல வந்து நம்ம வெளில போய் வீட்டுல காசு கேட்க முடியாது. நான் வேலையை விட்டு 1 வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கே தெரியும். நான் அதுக்கு ஆமா ஏதாவது ஆமா வெளில போய் ட்ரெஸ் மாத்துவேன். அப்புறம் சின்ன சின்ன ஏதாவது அப்புறம் நான் அப்பயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டா ஒர்க் பண்ண டைம்ல. அப்புறம் வேலையை விட்டேன், நடுவில் வேலையை விட்டதுக்கு அப்புறம் இப்போ பிரியா கிட்ட வந்து கொஞ்சம் காசு வாங்குவேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான். அப்புறம் வந்து ஏதாச்சும் படம் ஷூட்டிங் போல சின்ன சின்ன ரோல்ஸ் ஏதாவது நடிக்க போகும், அது போல 500 1000 ரூபாய் கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டா என்னென்ன படம்லாம் நான் சொல்லேன். ட்ரீம்ஸ்லாம் நடிச்சிருக்கேன். என்னன்னா சொல்றேன், தனுஷ் ட்ரீம்ஸ். ஆமா கூட்டத்துல பின்னாடி. ஆமா ட்ரீம்ஸ் தான் ஃபர்ஸ்ட். டிரைவ்ல ஃப்ரேம்ல கமிட் ஆனது வந்து ஃப்ரேம்லாம் வர மாட்டேன், பின்னாடி நடப்பாங்க. ஃப்ரேம்ல வந்து அந்த மாதிரி நிறைய படம் போயிருக்கேன் மச்சான், பேர் தெரியாத படத்துக்குலாம் போயிருக்கேன். ஷூட்டிங் பார்க்க எனக்கு பிடிக்கும்பா. நான் ஸ்கூல் படிக்கும் போது ரன் இருக்குல்ல, ரன் படம் வந்து நான் படிக்கும்போது சப்வே ஃபைட் வந்து நம்ம இந்தியன் கிரவுண்டுன்னு ஒரு இடம் இருந்தது வல்சராக்கம். அந்த வல்சராக்கம் தாண்டி இப்போ சரணா பவன் எதுவாங்க, அந்த இடத்துல தான் அலாவுதீன் படம், ரன்னோட சப்வே ஃபைட்டு அதெல்லாம் எடுத்தாங்க. ஸோ அலாவுதீன்லாம் போயிட்டு நான் தொடர்ந்து 7 நாள் ஃபைட் வந்து ஷூட் பண்ணாங்க. அந்த போயிட்டேன்
நீ நம்ப மாட்டேன் 5 நாள் ஸ்கூல் கட் வச்சுட்டு 7 நாள் போய் அந்த படம் பார்த்தேன். சரி அந்த ஷூட்டிங்கை பார்த்தேன். சப்வே ஃபைட் 7 days எடுத்தாங்க லிங்குசாமி சார். அப்போ மேடி நடிக்கிறாரு. இப்போ சும்மா பார்த்துருவேன். அப்போ இப்படி திரும்ப அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. நம்ம பின்னாடிலாம் வரமாட்டோம். பட் ஆனால் இந்த சைடு வச்சாங்க, அந்த சைடு போய் வெடி பார்ப்பேன், அந்த சைடு வச்சா இது என் கூட சேர்ந்து 2 தருதலையும் கூட்டு போவோம். நான் எனக்காக அதுவும் வரும் 2 நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும் போது. அந்த மாதிரி அப்போ வந்து சினிமா பார்க்கறதுக்கு மீன்ஸ் வேடிக்கை பார்த்தீங்கன்னா பயங்கர பிடிக்கும் மாதிரி தெரியல. ஏதோ சினிமா மேல ஒரு லவ் எனக்கு அப்போ யாருக்கு எதுவும் ஐடியாவே இல்ல இல்ல. அப்ப ஆனா எங்க அம்மாவோட அப்பா அந்த சைட்ல சொல்லுவாங்க இப்போ வந்து நாடகம் அந்த மாதிரி நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு ஆசை. அது அப்படியே வந்து அதுக்கப்புறம் இந்த ஆடிஷன் எல்லாம் பண்ணும்போது என்னன்னா பயங்கர நிறைய தாடி வச்சிருப்போம்ல இந்த ஆக்டர் தான். ஸோ என்ன கேட்ட கூப்பிட்டாங்க ரெடியா இருக்குன்னு தாடி ஒன்று மேண்டேட்டரியான ஒரு விஷயமா இருக்கும். வச்சுட்டு போவோம். அப்ப அந்த போட்டோஸ் ஒரு 5-6 போட்டோ, அந்த போட்டோ திரும்ப பிரிண்ட் போறது பெரிய வேதனையா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு 6-7 போட்டோ தான் வச்சிருப்போம். இதுல செலக்டா 2 போட்டோ நல்லா இருக்கும், 3 ஓகேவா இருக்கும். அப்புறம் அந்த காலத்து போட்டோ போர்ட்ஃபோலியோ உனக்கு தெரியும். அந்த கிரிஞ்சா ஒன்னு எடுத்து வச்சு வெண்டாடி வெள்ளை கலர் அப்படியே கொஞ்சம் ஒரு தூக்கலாம் லைட்டா மேக்கப் எல்லாம் போட்டு. அது என் ஃப்ரெண்டு ஒண்ணு பண்ணா எனக்கு தமிழ் சொல்லிட்டு இந்த மாட மேல டைரக்ட் பண்ணா தமிழ் கோகுல் இந்த கோகுல் அவங்க பண்ண போட்டோ ஷூட் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருந்தது எனக்கு. அவரோட ஸ்டுடியோல போயெல்லாம் போட்டோ ஷூட் எடுத்தேன் நம்ம இங்க சாலிகிராமன். ரொம்ப கன்றாவே எடுத்து விட்டாரு ஒரு அண்ணா. ஆனா அதை வச்சு சுத்தவங்களா இதுல ஒரு போட்டோ 2 போட்டோ செலக்ட் ஆகும், மத்த எல்லாம் கொடுத்துவாங்க நம்ம கிட்ட. என்ன சொல்ல பரவாயில்ல வச்சுங்க சார். இல்ல ஆனா நம்ம மனசுக்குள்ள கொடுத்துருங்கன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்துடும்ல. இல்ல ஒரு குறிப்பிட்ட போட்டோஸ் மட்டும் சேல் ஆகினே இருக்கும், மற்ற போட்டோ ஸ்டாக் ஆயிடும். இந்த குறிப்பிட்ட போட்டோ திரும்ப பிரிண்ட் போறதே பெரிய டார்ச்சரா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு செலவு பண்ணணும். பண்ணிட்டு தாடி வச்சுட்டு போவோம். இந்த தாடி இல்லாம ஒரு லுக் இருக்கும்ல, பார்த்துட்டு தம்பி நீ வந்து தாடி இல்லாம கரெக்டா இருக்க மாதிரி இருக்கப்பா, தாடி எடுத்துறியா சார்? உடனே சார்னு போயிட்டு உடனே ஒரு 15 ரூபா கொடுத்து. அதான் வந்து இப்ப ரீசெண்டா முடி வெட்டும் போது யோசிச்சேன், மொத்தமாவே நான் வாழ்க்கையில வெட்டின முடிக்க இந்த ஒரு பில் அளவுக்கு தான் செலவு பண்ணிருப்பேன். இந்த ஒரு பில்லு இவ்வளவு காசு வாங்கிட்டேன், 2000 ரூபாய் வாங்கிட்டீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணேன். போயிட்டு வந்தால பாத்துட்டு தம்பி ஓகே சொல்றேன் அப்படின்றவாங்க. இப்ப மறுநாள் இன்னொரு ஆபீஸ் போவோம். இன்னொரு ஆபீஸ் போனா இப்ப தாடி வச்ச போட்டோ இருக்கும், தாடி இல்லாம போட்டோ இருக்கு. பாத்துட்டு தம்பி தாடியோட நல்லா இருக்கேப்பா, தாடி இருந்தா உடனே இந்த ரோல் உனதாப்பா கொடுத்துட்டு போனாரு. போயாயோ அப்படின்னு பல உப்புமாக்கள். ஆனா நான் உச்சக்கட்ட உப்புமா ஏதாவது சொல்லேன், நீங்க ஒரு 2 lakhs தாங்க நான் உங்களை ஹீரோ ஆக்குறேன் அந்த மாதிரி ஏதாவது. நான் 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆமா ஒருத்தருக்கு 500 ரூபாய் கொடுத்து ஒரு ரோல் தரனாரு. நம்ம கிட்டே காசு எல்லாம் உணர்த்து 500 ரூபாய் வாங்கி அது கொடுத்து கிடைச்சது படம் நடக்கல. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப வந்து இங்க நிறைய காமெடி நடந்திருக்கு மச்சான். ஆனா ஒரு மாதிரி இவரோட உங்க நட்பு வட்டாரத்துல நான் ஒண்ணு பாக்குறேன், யாருமே உங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு ஆயிருச்சுன்னா அதை பயங்கரமா மெயின்டைன் பண்ணுவாப்ல, ரொம்ப ஆனஸ்டா இருப்பாரு. அதுக்கு டிடி உங்களோட பரிதாபங்கள் சொல்லுங்க. பரிதாபங்கள் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டதும் உண்டு. அந்த இதனால ஒரு டைரக்டர் அவர் வந்து இப்பவும் நல்ல படம் ஒரு இது வரைக்கும் ஒரு 3 படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ற ஒரு டைரக்டர் தான். பட் ஓகே பேர் சொல்ல. ஒரு நாள் வந்து நம்ம அடுத்த படம் பண்றோம், அந்த படத்துக்காக வந்து ஆடிஷன்ல மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போரூர்ல ராமச்சந்திரா ஆப்போசிட்ல இருக்கிற காஃபி டேக்கு காலை 10 o'clock வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே நான் ஒரு டைமிங் சைக்கோ. எனக்கு வந்து ஆன் டைம்னா ஆன் டைம் தான், அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன்ஸ்னா. கரெக்டாக 10 மணிக்கு போக சொல்லிட்டாருன்னு 9:50க்குலாம் போய் உட்காந்துட்டேன். காஃபி டேல ஃபோன் பண்றேன், நாட் ரீச்சபிள்னு ஃபுல்லா ஆஃப்லயே இருக்கு. 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. எனக்கு எப்படின்னா நான் ஒரு விஷயத்தை கிவ் அப் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. ஒரு விஷயம்னா அது என்ன ஆகுதுன்னு எக்ஸ்ட்ரீம் பார்த்துடணும். அதோட எவ்வளோ நான் சூஸ் பண்ற விஷயத்தோட ஹர்டில்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கணும்ன்றது என் மைண்ட்ல இருக்கு. அதனால நான் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடணும்னு காலைல 9:50 இருந்து ஈவினிங் 5 o'clock வர ஒரே இடத்துல ஒரே சேர்ல உட்காந்துருந்தேன். அப்படியே போட்டு பார்த்திருக்கேன். உண்மையாலுமே அதான் நாட் ரீச்சபிள் சொல்லிட்டாங்க. கதையை காணி நான் கண்டினியூட்டியே இல்லாம பேசிட்டு இருக்கேன். 5 மணிக்கு அவர் போன் அட்டன் பண்ணிட்டு அவருக்கு ஏதோ ஃபேமிலியில வைஃப் கூட ஒரு பிரச்சனை, நான் அதனால கவனிக்கல, போன் ஆஃப்ல இருந்தது, சாரிமான்னு சொல்லிட்டு 5 o'clock சொன்னாரு. 5 o'clock சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அந்த இடத்த விட்டு கிளம்புனேன். எதுவுமே பண்ணல, காஃபி டேல இருக்கேன். கோல்ட் காஃபி மட்டும் ஒரு 2 times. நிறைய பேர் இருக்காங்க காஃபி டேல சும்மாவே உட்கார்ந்து அத ஃபர்ஸ்ட் கேட்கணும். இல்ல அவரு சொன்னதனால நான் வெயிட் பண்ணவே வளர்த்து விட்டது. எனக்கு என்னன்னா என்னதான் அதோட எக்ஸ்ட்ரீம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை பாத்துறணும் அப்படிங்கறதுனால தான் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு ஃபுல் டே சாதாரணமா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல எனக்கு ஒரு மைண்ட்ல ஒன்னு இருந்தது, அவர் போன் வரைக்கும் நான் இதே இடத்துல தான் நிப்பேன். மாணிக்கம் வந்து என்ன கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கே தான் நிப்பேன் அந்த மாதிரி. அப்புறம் அவர் அப்படி சொன்னாரு. சோ அந்த ஃபுல் டே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி இல்ல உங்க ஹடல் என்ன காஃபி டேல ஏசில போய்
2 கோல்ட் காஃபி குடிச்சிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுது பெட்ரோலுக்கு ஆட்டையை போடுறது தெரியுமா? காவேரி கானர் வாசம் மண்ணு மாதிரி இருக்கும். டீ குடிச்சிருக்கியா? அந்த பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு 3 நாள் புடிங்கி இருக்கும். அனுபவிச்சிருக்கியா? கதையெல்லாம் சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். நான் வந்து பைக்ல போவேன். 2 பைக் 4-5 பேர் படத்துக்கு எல்லாம் போறேன்னு வச்சுக்கோ, 2-3 பைக்ல போவோம். ஆனா ஒரு பைக் தான் பெட்ரோல் போடும் 30 ரூபாய்க்கு. மத்த 2 பைக் டோ பண்ணி போவோம். இது பஸ்ல எல்லாம் போல ஒரு கெத்துக்காக போயிட்டு சும்மா பைக்ல போற மாதிரி. அப்புறம் சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி பண்றேன். கொஞ்சம் ஆமா கொஞ்சமா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் பெட்ரோல் இப்பெல்லாம் 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அசிங்கமா பார்ப்பாங்க. ஆனா 30 ரூபா டீசென்ட். இப்ப எப்படி 100 ரூபாய் இப்ப 100 ரூபாய் ஒரு மாதிரி தான் பாக்குறேன். அப்ப 30 ரூபா டீசென்ட். ஓகே ஹை பட்ஜெட் ஃபெலோ போல அப்படியே 2 கால டோ பண்ணுவோம். ஏய் பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிற ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப பஸ் எல்லாம் பயங்கரமா மிஸ் பண்றேன். ஜன்னல்ல திட்டு வாங்கி அதிகமா டிரைவர் நமக்கு சண்டை வந்து ஜன்னல்ல ஏறிடுவேன் ஜாலியா. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த கரெக்டா சில இடத்துல போலீஸ் இருக்கும்போது பஸ்காரன் வேண்டிட்டு ஸ்லோ பண்ணுவாங்க. ஸ்லோ பண்ண போனா கரெக்டா அந்த லட்டியை வச்சுட்டு போனா அந்த பஸ்ல அமுத்துவாங்க. அப்படி ஃப்ரண்ட்ல அமுத்துனால அப்போ அது வரைக்கும் உள்ள ஏறாத கூட்டம் சர உள்ள ஏறி காலியா நசுக்கானு. நான் என்ன பண்ண அந்த டைம்ல இறங்கி பஸ்ஸுக்கு அந்த சைடு பண்ணி நின்னுப்பேன். என் வரும்போது தெரியும் இந்த இடத்துல ஸ்லோ பண்ணா அடி இல்லைன்னா உரிச்சுவான் போலீஸ். பட்டு ஒருத்தன் கட்டை வச்சுட்டு தேய்ப்பாங்க, உன்னத்துல அடிப்பாரு. போயிட்டு அந்த சைடு உட்காந்து பஸ் கூட ஓடுவேன். ஸ்லோவா போ திரும்ப ஏறிவேன். பஸ் டிராவல் பயங்கர ஜாலி மச்சா. ஆக்சுவலா அது ஒரு ஏரியா கையில இந்த மாதிரி ஜாலி. பஸ் ஃபுட்பால் அடிமா எங்க அண்ணன் பயங்கர அமைதியா அப்படிமா அப்படியே பேக்கோட பஸ்ல உள்ளே இடுவான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அது ஒரு புக் பேக் வச்சு வைக்க மாட்டோமான ஒரு பேக் இருக்கும். அதுக்கு ஏதாவது பக்கத்துல பாத்துட்டு யாராவது அழகா கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு வச்சுட்டு இதுல எவன் கடைசியா ஏறுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் பஸ்ல. ஏன்னா எப்பவுமே நீ கடைசியா தொங்கிடலாம் ஃபுட்பால் அடிக்கும் போது. அது முன்னாடி தொங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ கடைசியா தொங்கும் போது நீ கையை ஃபுல்லா தொங்க விட்டு ஜாலியா தொங்கிட்டு வரலாம், ஒரு காலை வச்சுக்கிட்டு மாட்டோம். இதை தொங்கும் போது இன்னொருத்தர் வந்து இன்னொரு காலை கொடுப்பாங்க. அது சப்போர்ட் எல்லாம் இருக்கும், ஹெல்ப் இருக்கும், அதுல சண்டை வரும். அதனால நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் டு பஸ் ஸ்டாண்ட் ஓடியெல்லாம் போவோம். ஏன்னா ஒயிட் போர்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து நிறுத்துவாங்க சில ஏரியால. இப்போ ராமாபுரம் வந்து நம்ம மெயின் ரோட்ல பஸ் ஏறனா பக்கத்திலேயே வந்து நந்தபாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுக்கடுத்து திரும்ப அந்த என்னது பட்ரோடு ஸ்டாப் வரும். பட்ரோடு நடுவில் ஒரு ஸ்டாப் இருக்கு. இது ஒயிட் போர்டுனா அந்த ஸ்டாப்ல நிறுத்துவான், இல்லைன்னா ஸ்டாப் பண்ண மாட்டான் வெள்ளோ போர்டுனா. சோ இதுல வந்து என்னன்னா யார் கடைசியா யாரு, ஏன்னா முன்னாடி கடைசியா தொங்கிடலாம் மச்சா. நீ முன்னாடி தொங்குறது வந்து இவன் மேலேயும் சாயக்கூடாது, இங்க உனக்காவது பயங்கரமா கரெக்டா ஹோல்ட் பண்ணுமா, வலி உயிர் போயிடும். சோ அந்த கடைசியா யார் யாருன்னு ஓடினே சரி. அப்படியே ஃபுட்பால் அடிக்கணும் என் கூட்டம் யாரும் இதுவே ஒரு மேட்டர். இது ஒரு எபிசோடு அட்டகத்தில ஒரு எபிசோட் விழுந்தது இல்ல. பட் ஆனா வந்து ஒரு தடவை சரியான அடி ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு தடவை வந்து செக்கிங் பண்ணிட்டான்னு சொல்லி டிக்கெட் எடுக்கல. என்ன பண்ணிட்டு அப்ப எங்க அப்பா வந்து எங்க அம்மாவோட அப்பா வந்து இந்த யானை முடி மோதிரம் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இறங்கும் போது கை மாட்டிச்சு. இந்த இதுல கை மாட்டின்னு அது வந்து பஸ்ஸோடய ஓடுறேன் கையோடய வெளி. அது ட்ரெயின்ல ஃபுட்பால் அடிப்பேன் பயங்கரமா. இப்போ ட்ரெயின்லாம் வந்து யாரு ஃபர்ஸ்ட் இறங்குறதுன்னு பெட்டு இருக்கும். வந்து நம்ம எல்லாம் ஒருத்தர் தலைகளாகத்தான் சம்மர் அடிப்பேன்னு இப்படியே குச்சான் பஸ் ட்ரெயின்ல இருந்து. நீ எந்த சைடு இறங்குறியோ அந்த டைரக்ஷன்ல அப்படி இறங்கினாதான் கரெக்டா இருக்கும். அப்துல் ஒரு பையன் அது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப ஸ்கூல் படிக்கிற எங்க ஆலந்தூர்ல ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின் நல்ல ஸ்லோ ஆச்சு. நான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது இறங்கணும்னு நினைப்பேன். அந்த ஆரம்பிக்கும் போது நல்ல ஸ்பீட் இருக்கும்ல அப்பயே. ஆமா அவ்வளவு ஃபாஸ்டா இப்ப அத்லெட்டிக்ஸ் இருப்போம், அதனால அப்படி இறங்கணும்னு நினைப்பேன். ஆனா ட்ரெயின் போற சில டைம் ஸ்பீட் வேரி ஆகும். ரொம்ப ஸ்பீட்ல இருந்தா இறங்க மாட்டேன். ஓரளவுக்கு இறங்கும்போது இறங்கிடுவோம். இது பெட்டு யாரு ஃபர்ஸ்ட் இறங்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குச்சாம் பாயிடு சுருள் வேண்டி பாக்குறேன். சுத்தி பொத்துனு வந்து உள்ளப்பா நல்ல வேலை அங்கே ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டாரு. கை காலெல்லாம் தேஞ்சிச்சாரு. இந்த இடத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் பாவமா தான் நான் போட்டு நான் பாக்குறேன். ஐயோ கை காலம் திருப்பி அடக்க முடியல. எனக்கு வந்து பாத்துட்டாங்க வந்து டேய் நீபாசல் பவுடர் போடு சரியானா வார்த்தை. என் ஃப்ரெண்ட் டேய் என்ன பவுடரு நீபாசல், அது நெபாசல் அந்த பேரே மறந்துடுறேன். அது பேர் ஏதோ வரும். அந்த பவுடரை போட்டு அங்க வச்சுட்டு ஊரெல்லாம் சிரிச்சுட்டே வரும். அந்த மாதிரி ஒரு தடவை வந்து பஸ்ல இருந்து முடியாம இறங்கியிருக்கேன். ஃபுட்பால் அடிக்க முடியாம இறங்கி. அப்பெல்லாம் கத்திப்பரா ஜங்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் வண்டிங்க நிற்கும். ஃபுல் டிராபிக் ஆகும். ஸோ நான் வந்து சின்னமலை இந்த ஃபிளைஓவர்லாம் நம்ம சின்னமலையில இறங்கிட்டேன். முடியாம நான் வந்து பாரிஸ்ல இருந்து ஃபுட்பால் அடிச்சு வரேன். முடியல ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு, உளுந்துருவோன்னு வந்துச்சு. பஸ் ஸ்லோவான இறங்கிட்டேன். இது ஒரு பயங்கரமான எபிசோடு. என்னன்னா இந்த அதிசயமா டிக்கெட் எடுத்துருக்கோம். இந்த இறங்க 5 பேர் போயிருக்கோம். டிக்கெட் எடுத்துருக்கோம். இறங்கிட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியா நடக்கிறேன் பார்த்தா நான் இறங்கின பஸ் சின்னமலையில நான் இறங்கின பஸ் கிண்டியில டிராபிக்ல நிக்குது.
சரின்னு இதுல இப்ப ஏறிடலாம் பயங்கரமா அப்படின்ட்டு திரும்ப ஏறிட்டேன். சரியான கூட்டம் இருக்கும் பஸ்ல, இப்படி இருக்கும் பஸ். ஏன்னா திரும்ப ஏதோ தெரியல, என்னால முடியவே இல்லை. கரெக்டா பட் ரோடு வரப்போது, பட் ரோடுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் தூரத்துல என்னால முடியாம இறங்கிட்டேன். இறங்கிட்டு திரும்ப நடந்துட்டு இருக்கேன்னா எதுல போனேன், நடந்துட்டு பார்த்தா எனக்கு முன்னாடி என் கூட நண்பர்கள் இருந்தாங்களா, அவன் டிக்கெட்லாம் கேட்டுதான் இருக்கு. போட பட் ரோட்ல ஜீப்ல உட்காந்துக்கிறாங்க, 4 பேரும் கையை கட்டி. நானு டிக்கெட் இல்லாம புடிச்சிட்டாங்க, வித்தவுட்டு புடிச்சிட்டாங்க. நான் பாத்துட்டு என்ன பண்ண, பாத்துட்டு பாக்காத மாதிரி நடந்து போறேன். சார் அவன் தான் சார் கூட வந்தான், டிக்கெட்லாம் இல்லை அப்படின்னு வேணுட்டே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பக்கமா போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இந்த ஜீப் இங்க நினைச்சு அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டை கொடுத்தேன். சார் நாங்க தான் சார் ஃபுட்பால் அடிக்கிறீங்களா பொறுக்கி அப்படின்னு திட்டி அவர்கிட்ட ஒரு அட்வைஸ், ஒரு 10 நிமிஷம் அட்வைஸை வாங்கிக்கிது. ஆனா ஒரு விதத்துல இந்த லைஃப் ஸ்டைல் ஹஸ் ஹெல்ப்ட் யூ போர்ட்ரே கேரக்டர்ஸ் லைக் ஒரு மெட்ராஸா இருக்கட்டும், இல்ல தானா சேர்ந்த கூட்டமா இருக்கட்டும், படங்கள்ல அது உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை அனுபவம் இருக்கா? ஏன்னா வாழை பத்தி பேசும்போது இல்ல அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ அப்படி சொல்ல வரல. இந்த மாதிரி பிலிம்ல இருந்தெல்லாம் எனக்கு 5th வரைக்கும் நாங்க கம்ப்ளீட் வில்லேஜ்ல இருந்தோம். இங்க பெரம்பலூர் பக்கத்துல ஒரு வில்லேஜ், அது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் தான் இருக்கே தவிர அதுக்கப்புறம்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தே ஹேபிட் இல்லை. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளில வந்தது இல்லை. சிட்டிக்குள்ளேயும் இல்ல வில்லேஜ்லயும் இல்ல, ஒரு அவுட்டர். ஸ்கூல் போவீங்களா மாட்டீங்க? வீட்டு உள்ளே அவ்வளவு பெரிய வீடா? இல்லங்க, ஒரு ஓமையா சொல்றாங்க, பெரம்பலூரே ஊடுதாங்க, ஒரு ஓமையா சொல்றாங்க. இந்த மாதிரி வெள்ள ஊர் சுத்த மட்டும் சொல்லணும், தனியா மாட்டக்கூடாது. இல்ல பொத்தி பொத்தி கூட சேர்ந்து பொத்தி பொத்தி வளர்த்திருக்காங்க. அப்படிதான் வீட்டை விட்டே வெளில. அதுக்கப்புறம் இன்னும் வைக்க விட்டு போகல, அதுக்கப்புறம் கிளம்பு சினிமா தான் அப்படி அந்த மாதிரி இல்ல. அப்புறம் நம்ம இங்கதான் படிச்சோம், படிச்சது எல்லாமே இங்க சென்னையில தான், அப்படியே வந்தாச்சு. சோ இது சைல்ட்ஹுட்ல ஆனா இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ஜாய் பண்ணிருக்கேன். ரொம்ப இறங்கி ஒரு பையன், குட்டி பையனா இருந்தா எப்படி என்ஜாய் பண்ணுவான் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கேன். சோ அதுதான் நமக்கு. அது இந்த சாரி இந்த சினிமாவில் நீ சொன்னது ஆக்டரா, ஏன் நம்ம ஆக்டருக்கான விஷயங்கள் இல்ல, நிறைய பேர் அது வந்து பர்சனலா கேரக்டராவும் சில விஷயங்கள் மாத்திக்கணும்னு நினைப்போம். அது முன்னாடி வந்து இங்க ஆக்டர்ஸ்க்கு இப்ப ஹீரோஸ்னா வந்து இப்போ அப்படியே பயங்கரமா இப்படி கவனிக்கிறது, சார் பார்த்து நடந்துங்க, ஐயோ சார் அது ஆயிட போகுது, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்கும்ல. இதெல்லாம் நம்ம நடக்கும்போது நான் தான் சொல்லுவேன், தலைவரே நம்ம பக்கா ஏரியா கை, பக்கா இதை விட ரொம்ப 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 நார்மலா வாழ்க்கை நான் பார்த்திருக்கேன். அதனால பிரச்சனையே இல்லை, ஜாலியா அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் தான் பஸ் ஃபுட்பால் கதை சொன்னல, இதெல்லாம் அதிகமாக நினைச்சு பார்த்தா நம்ம அப்படிதான் ஃபுட்பால்ல ஜாலி தானே அப்படின்னு நினைக்கும். இல்லை, ஆனா இப்போ ஒரு நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொருளாதார உயர்வு, ரசிகர்கள் பாக்குறவங்க போறவங்க வரவங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற காஸ்டியூம் போட மாட்டேறியா? நான் வந்து ஷூ அதான் பாரு, எனக்கு ஷூவே போட பிடிக்காது. எப்பயாவது ஷூ ஆனா நிறைய வாங்குவேன் மச்சான், வாங்கி வச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் தேவைப்பட போட, ஏன்னா ஷூ நிறைய வாங்கிட்டு வந்து வாங்குற ஆர்வம் போடுறதுல இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனை என்கிட்ட. சோ காஸ்டியூம்லாம் மாத்தணும்ல, அதான் கரெக்டா கொஞ்சம் லைட்டா செட்டிங். See, I'm not asking you to be fake, but when you're not taken seriously by இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்னாரு மச்சான், பார்த்தி பாஸ்கர்னு ஒரு அண்ணா, நம்ம அர்ஜுனன் காதல் ஒரு படம் பண்ணா, அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தாரு, நம்ம தேவா சாரோட மருமகன் பார்த்தி சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அர்ஜுனன் காதலில ஒரு பாட்டு எங்க அம்மா கோரியோ பண்ணிருக்காங்க. அப்படியே அர்ஜுன் காதலில வந்து நான் நடிச்சேன், ஹீரோ ஜெய் ஒரு ஃப்ரெண்டா நடிச்சேன். பாட்டு ஏதாவது பாடுங்க இந்த ஃபிலிம்ல. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸ்ரீகாந்த் சேவா சார் மியூசிக். அப்போ வந்து என்னன்னா, அப்போ ஒரு ரஷ்யஸ் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் வந்து அந்த படத்தை டீ பாய் கேரக்டருக்காக தான் போனேன். போட்டோஸ் பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் அசோக்னு ஒரு கேமராமேன் இருந்தான், என் கிளாஸ்மேட் கேமராமேன், அவன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். அப்போ வந்து இல்லை நீ ஹீரோ ஃப்ரெண்டாவே பண்ணலாம், இந்த ஓகே இந்த போட்டோலாம் நல்லா இருக்கு, முகத்துல அந்த ஹீரோ ஃப்ரெண்டுக்கான கலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஃப்ரெண்டுக்கான கலை பேரே கலடா டேய், இனிமேல் எல்லா படமும் நம்ம தான் ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படின்னு, இனிமேல் எல்லா படமும் நம்ம தான் ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சேன். அப்ப வந்து அப்ப முடிச்சுட்டு ஒரு போன்ல சொன்னார் மச்சான், அப்படின்னா கலையை நான் வந்து ஃப்ரேம்லாம் பார்த்தேன், ரஷஸ்லாம் பார்த்தேன், ரியலி நீ ஃப்ரேம்ல பார்க்கறது ஆக்சுவலா நல்லா இருக்கு, உன் பெர்ஃபார்மன்ஸும் ஆக்சுவலா லுக்ஸ் நேச்சுரல், நீ வந்து ஆக்டிங் தான் உனக்குன்னா. இப்ப அசோக் அந்த படம் என் ஃப்ரெண்டு நடிச்சான் கூட, அவன் சொன்னா அசோக் கேமரா ஆஸ்லேட்டடா இருக்கான், உனக்கு ஆனா ஆக்டிங் தான் வேணும், நீ ஜெனுவனா சின்சியரா ட்ரை பண்ணு கலை, உனக்கு கண்டிப்பா ஒரு எல்லாம் கெட் குட் பிளேஸ் இன் சினிமா. ஃபர்ஸ்ட் பார்த்தி பாஸ்கர் சார் சொன்னாரு. ஸோ வெரி நைஸ் ஆஃப் ஹிம். நீ இன்னைக்கு ஒரு பெரிய ரோலை ட்ரஸ்ட் பண்ண முடியுதுல்லண்ணா. இப்போ வாழையே படத்தை பத்தி டாக் எதுவும் பெருசா வராத டயத்துல இருந்தே கடைசியில கலை தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாரு, கடைசியில கலை தான் சாப்பிட போறாரு, கடைசியில கலை மேலதான் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பேசுற அளவுக்கு. ஏன்னா நமக்கு சினிமால வட்டாரம் இருக்கு, ஆட்கள் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு பேரிங்காவும் சரி, உங்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. யூனோ யூ சன் பிக்சர்ஸ், ஈடி அதெல்லாமே ஓகே, பட் கண்டென்ட் ஜெயிச்சாதான் பேச்சு, இல்லைன்னா பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ அதனால இது ஒரு மாரி செல்வராஜ்ன்றவரை நான் வந்து
டைரக்டர்ன்றதெல்லாம் தாண்டி ப்ராஜெக்ட் பண்ற ஆள் இல்ல. ஒரு முறையும் அது ஒரு இன்டென்ஸான ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் எமோஷனா தான் நான் பாக்குறேன். ஸோ how was it when you were called for this? Both of you, yes, but start with. நம்ம வந்து அதான் ஒரு இது சேம் டைலாக் வந்து ஒரு புது உலகம் நமக்கு. ஏன்னா நம்ம பெருசா இந்த நேட்டிவ் சைட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நம்ம மதியான கூட்டம்னு ஒரு படம் பண்ணோம், அதுக்கப்புறம் ராஜா மந்திரி, அதுக்கப்புறம் பெருசா பண்ணல. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணும்போது மாரியனோட படங்கள் இதுக்கு முன்னாடி படைப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். அதுல வந்து பொலிட்டிக்கல் ஒரு இதுவும் இருக்கும், பிளஸ் அது மாதிரி ஒரு பதிவும் வாழ்வியல் பதிவாகவுமே ரொம்ப 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 நேர்மையாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கும்ல. சரிங்கும்போது வாழை படம் இது உண்மையாக நடந்த ஒரு கதை, அந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அவரோட சின்ன வயசுல அந்த ஊர்ல இப்ப வாழைத்தாருன்னும் போது நமக்கு அது பின்னாடி இருக்க இவ்வளவு பெரிய ஒரு உலகம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு நான் அவங்களுக்கு அதுல வந்து அவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு, பட் அதுக்கேற்ற கூலி கிடைக்குதா அந்த விஷயம் இருக்கு. அது இல்லாம அவங்க லைஃப்ல ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. எல்லாமே இப்ப வாழைத்தார் தூக்குறாங்க, 18 இருக்கவங்களாம் 4 தார் 5 தார் தூக்கிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேர்ல்டை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள், செலிப்ரேஷன், பெயின், அதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை, நல்லது கெட்டது, சந்தோஷம், கொண்டாட்டம் எல்லாமே இருந்தது. அது இல்லாமல் இதுல வந்து இன்னொன்று வந்து நிக்கிலா அவங்களோட பொசிஷன் வந்து ஒரு டீச்சர் வந்து அந்த விஷயம் நம்ம ஸ்கூல்ல நிறைய பேர் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் அவங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பயங்கர சொபிஸ்டிகேட்டடா பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி அந்த பொசிஷன் நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பெருசா காம்பினேஷன் இல்லை, பட் அது ஒண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. சரி சரி, இப்படி உன் கோஸ்டார பக்கத்து வச்சுட்டு அப்படி நீ சொல்லக்கூடாது. இல்ல அதெல்லாம் இருக்கதான் செய்யும். எத்தனை கோஸ்டார் அதுல பிரச்சனை இல்லையா, அது நடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு பெண் இருந்தாலே அது ஒரு வைப்ரேஷன் தான். என்ன சொல்றேன்? ஆமா ஆமா, நல்ல பயங்கர ஸ்வீட் மச்சான். ஸ்வீட் கிட்டல இல்ல, நான் ஒரு எனர்ஜியாவே கொஞ்சம் வேற. அப்படியா? இந்த மாதிரி ஒரு நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து உங்களை ஸ்கிரீன்ல பார்த்து யாரோ பயங்கர சீரியஸான உங்களுக்கு பிடிக்காது, திமிர் பிடிச்சோன்னு நினைச்சேன். எப்பவுமே உங்களுக்கு ஒண்ணு உண்டு, அதுவே ஒரு திமிர் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும். வந்து அது வந்து எனக்கு பயங்கர நம்மள ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்குலாம் இன்டர்வியூ வந்து உட்கார கூடாது. நான் தனியா நல்ல வேலை நான் தனியா மாட்டல அபிஷேக் கிட்ட. சோ அந்த ஸ்லாங் அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங். அது மாதிரி நான் வேலை வாங்குற விதம் இருக்குல்ல. இப்ப நம்ம நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றோம். நம்ம ஒரு ஆக்டரா நம்ம எனக்கு நம்ம வந்து நம்ம வந்து நம்மள ஒப்படைச்சிருது பெட்டர். ஹி நோஸ் பெட்டர் தென் அஸ் இந்த கேரக்டர், அந்த கேரக்டர் பத்தின்றதாக அவர் ஓகேன்றார். நான் ஓகே. அந்த ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குண்ணா, என்ன சொல்லு, you make acting look easy on screen because you're so good at it. நீ போடுற மெனக்கெடல் யாருக்கு தெரிய மாட்டேங்குது நேரம். ஏன்னா பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியே ஒரு ஏரியா போயிடும். ஆனா அது ரொம்ப ஈஸியா இருக்கு பார்க்க. கொஞ்சம் அப்பப்போ அட்லீஸ்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி தொலை. நிஜமாவே நீ ஒரு நல்ல நடிகன் தான். சீரியஸா நான் ஒரு ரசிகனா, ஒரு தம்பியா அதெல்லாம் தாண்டில நம்ம என்னோட வேலையே வெள்ளிக்கிழமை படம் பார்த்துட்டு இவங்க அளவுக்கு இல்லைனாலும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஒர்க் ஆகுதா இல்லையா, ஃப்ரைடே ஃபேக்ஸ்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ அதனால படங்கள் வந்து எனக்கு அப்படி பாக்குற ஆள் தான் நானு. பட் நிஜமாவே மெட்ராஸ் நான் தான் சப்டைட்டிலிங். ஆமால எல்லா ரிலீஸ்லாம் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நான் படம் பார்த்துட்டேன். நான் பார்த்த உடனே கீழே இங்கிலீஷ்ல டைலாக் போகும்ல, நான் தான் பண்ணேன். மெட்ராஸ்க்கு நான் தான் சப்டைட்டிலிங் பண்ணேன். ஏன்னா நான் அப்போ ஸ்டோன் பெஞ்ச்ல இன்டர்ன். ஸோ நான் தான் சப்டைட்டிங் பண்றேன். நான் அப்பவே போய் சொல்றேன், ஆனா யாருன்னா இந்த பையன் வச்சு விளாடி அவன் சாகும் போது எனக்கு அவ்வளவு ஃபீல் ஆகுதுன்னா எழுதல. அதெல்லாம் எழுதிடலாம். லூசு நட்சத்திரம் நகரிகிறத பார்த்துட்டு சொல்லிட்டேன். என்னோட ப்ரொட்டாகனிஸ்டும் அவரோட கேரக்டர் மீட்டரும் பிரிட்டி மச் சிமிலர். என்ன வேற மாதிரி இருப்பான், வேற மாதிரி ஒரு மீட்டர்ல இருப்பான். நான் அண்ணாவை பார்த்தோன்னே சொன்னேன்னா எனக்கு வந்து டோட்டலா என்னோட கேரக்டர் டிசைனுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்ல பண்ண பயங்கரமா பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு. அண்ட் எனக்கு ஸோ அது இட்ஸ் நைஸ். உங்களுக்கு இந்த இது வாழை நான் வந்து ஆக்சுவலி தரமணி ஆடியோ லான்ச் நான் தான், சாரி பேரன்பு ஆடியோ லான்ச் வந்து நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு மாரி சார் தெரியும். அங்க அவர் அப்ப பரியரும் பெருமாள்லாம் ரிலீஸ் ஆகல. ஆமா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, ஹியூஜ் ஹிட். அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணலாம் ட்ரை பண்ணலாங்கும் போது கர்ணனுக்குலாம் ஆஃபீஸ்லாம் போட்டு கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ போய் நான் கேட்குறேன், எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க, எனக்கு நடிக்கலாம் தெரியும், நானும் பண்றேன் அப்படின்னு. அப்போ சொன்னாரு, இந்த ஃபிலிம்ல எந்த கேரக்டர்ஸுமே எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு சரின்னு சொன்னாரு. சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சாருக்கு எனக்கு எந்த கான்டாக்டுமே இல்லை. ஒரு நாள் சடனா ஃபோன் வருது வாழைக்காக. ஒரு மே மாசம் கால் பண்றாரு. இந்த மாதிரி வந்து நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், சார் தான் கால் பண்றாரா, மறந்து போய் கால் பண்ணிட்டாரா அப்படின்னு. ஸோ கால் வந்தோன்னு சொன்னாரு, இந்த மாதிரி நான் வாழைன்னு ஒரு படம் பண்ண போறேன், அது வந்து என்னோட கனவு படம், இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கே வந்தேன்,
ஸோ இந்த ஃபிலிம்ல நீ ஒரு ரோல் பண்ணும். இது வந்து என்னன்னா இந்த படம் வந்து சும்மா கேரவன்ல உட்காந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு போற படம் இது இல்ல. இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ரீம் உழைப்பு தேவைப்படுது. அந்த உழைப்பை நீ கொடுத்தீனா உனக்கு 100% உன் கரியர்ல ஒரு நல்ல படம் நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு சம்மதம்னா வந்து கதை கேளு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நாம வந்து நமக்கு ஏதாவது ஒரு படம் கிடைக்காதா, நல்ல படம் வாழ்க்கையில அமையாதான்னு சோத்தால அடிங்க, இதுல வேணா அடிங்க, என்ன சார் பாலா மெத்தட் ஆக்கிங்க, குச்சி வச்சு அடிக்க போறீங்களா, அடிங்க. நான் வந்து 100% அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அப்படி ஒரு தேடல தானே நம்ம இருந்தோம். நான் அவர் தலையில குதிக்க சொல்லியிருந்தா கூட குதிச்சிருப்பேன். ஆனா அப்படி ஒரு குதிக்க சொல்லல. அப்துல் மாதிரி தலையில குதிக்க சொல்லல. ட்ரெயின்ல இருந்து ஒருத்தன் குதிச்சான்னு சொன்னீங்க. உண்மையாலுமே நான் வந்து ஒரு தலைகீழா குதிச்சு அந்த உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா தெரியலனா கூட பரவாயில்ல, இப்ப தலையில குதிச்சிட்டு இருந்தா கூட நான் குதிக்கல. சொன்னாங்க உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா, நான் படத்துக்கு முன்னாடி தான் ஓட்டலாங்களா அந்த மாதிரி. நான் வந்து ரெடியா இருந்தேன். அப்ப சொன்னேன் சார் நான் என்ன உங்கள்கிட்ட கதை கேட்கறது. ஏன்னா அவரு வந்து அவரு எமோஷனலா என்கிட்ட சொல்லும் போதே அவ்வளவு எமோஷனலா சொன்னாரு. இது என்னோட கனவு படம், இதை நான் எடுக்கதான் சினிமாவுக்கே வந்தேன்னு சொல்ற ஒரு ப்ராஜெக்டோட வெயிட்டேஜ் நம்ம கதை கேட்கணும்னு இல்ல. நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், ஐயோ சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு கேர்லி கேர்லியா இருக்கதான் எனக்கு பிடிக்கும். ஒரு தமிழ் பேசும் கதாநாயகிகள்ன்றது ஒரு தனி, அது ஒரு நல்ல நிக்கிலா பேசும்போது அப்படியே தேன் பாயுதுன்னா சூப்பரா இருந்துச்சுல்ல. இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க. ஆல்வேஸ் தமிழ் உங்களோட உச்சரிப்பு எல்லாம் பக்கத்திலே வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களோட ஜோனே ஸ்ட்ராங் ஜோனே அதுதான். So happy டிடி. சோ அதனால அப்படிதான் இந்த ஃபிலிம்க்குள்ள வந்து எனக்கு ஹாப்பி. வெரி நைஸ். எனக்கு அபிஷேக் பாராட்டும்போது கேக்கும்போது இல்ல நீ ஒரு சினிமால ஒரு இடத்தை சாதிச்சிட்டேன்ற லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லெமன் ரைஸ் எனக்கு பிடிக்கும். செக்ன்றாரு. ஆனா வந்து நான் கேள்னா மரியான் படத்துல வர மாதிரி காட்டுல சிக்கி சின்ன பண்ணமாயி ஒருவேளை சாப்பிட்டாதான் வாழ முடியும்னு கூட லெமன் ரைஸ் திங்க மாட்டேன். எனக்குலாம் பிரியாணி பக்கத்துல வச்சு லெமன் ரைஸ் எடுத்துக்கோன்னு சொன்னா கூட நான் லெமன் ரைஸா அப்படின்னு கோயில்ல பிரசாதம் வைக்கும் போது இல்ல, எல்லா கோயிலையும் புளியோதரை வைக்க மாட்டாங்க, லெமன் ரைஸ் வைக்கிற கோயில் உண்டு. நான் பாப்பேன், எட்டி பாப்பேன் லெமன் ரைஸ் வச்சிருக்காங்களான்னு. நம்ம திருவான்மூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கு, மருதீஸ்வரர் கோயில். அங்க ஒரு புளியோதரை கிடைக்க மாட்டேன். நான் போகும்போது ஒரு 6 டப்பா வாங்கிட்டு வந்து அப்படின்னு லெமன் ரைஸும் கொடுப்பாங்க, அதை மட்டும் தான் சாப்பிடுவேன். சரி, கடைசி கேள்வி. ஒரு படமும் வந்து நான் நடிகர்களை எப்படி நான் பாக்குறேன்னா, அவங்க அந்த படங்கள் மூலமா வாழ்ந்த வாழ்க்கையில நல்ல சில எண்ணங்களை சேகரிச்சு வாழ ஆரம்பிச்சாலே அவங்க லைஃப் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைப்பேன். அது வந்து குட்டு பேடுன்னு நான் சொல்ல வரல, பைனரியா பார்க்கல, பட் ஏதோ ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ற லெவலுக்கு அந்த மாதிரி இந்த படம் என்னன்னா ஒரு டேக் உனக்கு லைஃப்ல? எல்லா படமும் நமக்கு ஒரு, நீ சொல்லிட்டு அது நீயே சொல்லிட்ட, எல்லா படமும் நமக்கு ஒரு டேக் கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா ஒரு புதுசான ஒரு லைஃப் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை. நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், இதை விட இன்னும் பெருசாகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் ஏன் நம்மளை சில பேர் ரிஜெக்ட் பண்றாங்க, அவங்களாம் நம்ம கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. பட் அதெல்லாம் மீறி நம்ம வாழ்ற ஒரு லைஃப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப். ஒருத்தருக்கிட்டையும் ஒரு கதை இருக்கு அப்படின்ற மாதிரி அதை கேட்கும்போது நம்ம லைஃப் எவ்வளோ பெட்டரான ஒரு சூப்பரான லைஃப் தான் அப்படின்னு. அது இல்லாமல் ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த இவர் மாரியண்ணாவோட ஸ்டைலில் நம்ம நடிக்கிறது, அந்த விஷயங்கள் அதெல்லாம் லேர்னிங், அது மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் நிறைய. இந்த படத்தோட அந்த திருநெல்வேலி மண் எனக்கு புதுசு, அந்த இடம், அந்த வாழத்தாறு, அந்த இடம் மாதிரி எனக்கு எல்லா படமும் ஒரு சேலஞ்சாக ஒரு ஜாலியாக எடுத்துப்பேன் நான். அதே மாதிரி நமக்காக நான் அதான் சொல்லுவேன், எப்பவுமே ஒரு ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிஃப்டட் தான். ஏன்னா தே கெட் எவ்ரி திங், எல்லாமே ஒரு வண்டியில் ஆரம்பிச்சு, காஸ்டியூம்ஸ் ஆரம்பிச்சு, நமக்கு அவங்க சப்போர்ட் ஸ்டாஃப் ஆரம்பிச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கும், கேட்கறது நடக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது டைரக்டர்ஸ் வந்து ஒரு கேரக்டர் வந்து அட்லீஸ்ட் அந்த டைரக்டருக்கு ஒரு ஆக்டர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது நான் யோசிப்பேன். ஆமா, அது வந்து இட் கேன் பி எனி ஆஸ்பெக்ட். அது இல்லாமல் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும். ஒரு ஷார்ட் வச்சாங்கன்னா இவர் பண்ண மாட்டார்ப்பா, கொஞ்சம் மாத்திக்கலாமா, அப்படி இல்லாம எதுனாலும் பண்ணுவார். இந்த ஆக்டரை யோசிக்காம நான் ஷார்ட் வைக்கிறது. நான் வாழையை அப்படி சேலஞ்சா தான் பண்ணேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த வாழையில. நான் என்ன பத்தி சொல்றதை விட நான் அவங்களுக்கு தான் அது அப்ரிசியேஷன் கொடுப்பேன். ஏன்னா வந்து நம்ம பண்றது கூட ஓகே, நான் சொன்ன உங்களுக்கு என்னோட லைஃப் அப்படி இருந்திருக்கு. ஸோ நமக்கு இது ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான். ஆமா, இவங்க வந்து எல்லா ஷார்ட், ஏன்னா அது ஒரு வேலை தான். ஆனா அந்த வேலையை வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. அவன் தூக்கின உடனே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, வண்டி லாரியில இறக்கிடுவாங்க, வந்துருவாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸா இருக்காது, சேத்துல நடக்கணும், வயல் முள்காடு எல்லாரும். அப்படி இருக்கும்போது வெயிட்டை தூக்கிட்டு நம்ம சினிமான்னு ஒன்று வரும்போது we have to do something extra. இல்லை இப்போ ஷார்ட்டை தூக்கி வச்சு இந்த ஃப்ரேம் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு டைம் எடுக்கும், திரும்ப அங்கே நடக்கணும், பிரச்சனை.
ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அதை நம்ம வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து எங்கேயுமே நோ சொல்லக்கூடாது, கண்டிப்பா பண்ணணும். இறங்கி அடிக்கிறோம்னா சேத்துல ரொம்ப வருஷம் நடக்கிறவனுக்கும் முதவாட்டி நடக்கிறவனுக்குமே வித்தியாசம் இருக்குன்னா அதுதான் சொல்லுவாங்க. இந்த கட்ட விரல வந்து இந்த 2 விரல தான் நமக்கு வந்து பவர். நீ இந்த விரல மட்டும் இந்த விரல குத்தி ஊனாம நீ இல்ல சாதாரணமா நீ பிளாட்டாலாம் வச்சனா வாரி வச்சுன்னு விடுவேன். எனக்கு அதுல என்ன தெரியுமா ஒரு சேலஞ்ச் இருந்தது, என்னுடைய ஒரு லெக்கோட ஃபிங்கர் வந்து இது வந்து உடஞ்ச ஃபிங்கர் இது. சோ இது சேத்துல நடக்கும்போது அந்த ஃபிங்கர்ஸை இப்படி வச்சுதான் நம்ம நடக்கணும், அதுலதான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஆனா என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கால் எனக்கு ஒர்க் ஆகும், இன்னொரு லெக்கோட ஃபிங்கர்ஸ் எனக்கு ஒர்க் ஆகாது. நான் ஒரு காலை இப்படி பேலன்ஸ் பண்ணா இன்னொரு காலை இப்படி பேலன்ஸ் பண்ணும். சோ அதனால எனக்கு வந்து அது ரொம்பவே டஃப்பா இருந்தது. எல்லாரும் இப்படி நடப்பாங்க, நான் மட்டும் ஒரு லெக் இப்படியும் ஒரு லெக் இப்படியும் வச்சு ஆப்போசிட்டா வச்சு, ஏன்னா என்னோட ஃபிங்கர் உடஞ்சிரும் நான் அதுல பேலன்ஸ் பண்ணனா. சோ ரொம்ப டஃப் தான். பட் நாங்க என்ன முடிவு பண்ணோம், எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, டிரெக்டர் எந்த ஒரு ஷாட்டையும் இவங்களால முடியலன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள ஒரு லாஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கா திவ்யா, அவளை எடுத்துரு, கலை வேண்டாம், இந்த ஃப்ரேம்ல கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, அவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிற தாட் வந்து சாருக்கு ஒரு செகண்ட் கூட வரக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ மைண்ட்ல இருந்தது. நாங்க அவுட் ஆஃப் ஒரு ஓரமா நாங்க நிக்கிறோமா, பரவாயில்ல நாங்களே நிக்கிறோம், அந்த வெயிட்டை வச்சுட்டு நாங்களே நடக்கிறோம், எங்களுக்காக நீங்க யாரையும் மாத்த வேண்டாம், ஆக்டர்ஸை கொண்டு வந்து அவங்கள நீங்க ஊர்க்காரங்களை கொண்டு வந்து போட வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் தான் இருந்தது. சோ இவரு டைலாக் பேசியிருந்தாலும் ஃப்ரேமோட லாஸ்ட்ல நான் இருப்பேன், நான் பேசிட்டு இருக்க ஷாட்ல எங்கேயோ ஒரு ஃப்ரேம்ல அவர் நடந்துட்டு இருப்பாரு, அவ்வளவு வெயிட்டையும் தூக்கிட்டு. அந்த இது இருந்தது. அவங்க நினைச்ச சினிமா பண்றதுக்கு நம்ம 100% கொடுக்கணும். ஆக்டர்ஸா நம்ம சப்மிட் பண்ணிருக்கீங்க. நான் அதே கண்களுக்கு அப்புறம் ஒரு குயிக் ஃபாலோ அப் தான் மிஸ், அதுதான் இங்க அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஐம் ரியலி விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா நான் என்ன சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வந்தா எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். நான் மீன் பண்றது அதான், அதுதான் சொல்றேன். நான் ஜஸ்ட் திங்கிங் யூர் வெரி எம்பத்தட்டிக் கம்பேஷனேட் கை, ரொம்ப எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் திங்கிங். ஏன்னா உன்னோட சில பேரோட வெற்றி சினிமாவோட வெற்றியா மாறும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நீ. சோ தி மோர் யூ சக்சீட், கொஞ்சம் ஆசைப்பட ஆரம்பி, கொஞ்சம் வெறியோட இறங்கு, இன்னும் நிறைய கதைகள் கேளு. எனக்குமே கலை வந்து ஹியூஜ் சக்சஸ் பார்க்கணும்னு எனக்குமே பயங்கர ஆசை. இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணதுல இருந்து சொல்றேன். இல்ல ஒரு டயத்துல அப்படியே பொறி கிளம்பிச்சு. அது ஐ திங்க் இட்ஸ் a conscious decision that he made. இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், வேணாம் 10 மணி ஆனா கிரிக்கெட் போகணும் அப்படின்னு மாதிரி யோசிச்சிருந்துருக்கலாம். ஐ டோன்ட் ரியலி நோ. ஸோ அதனால he deserves everything. அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தான். அண்ட் வாழை பொறுத்தவரை இட் இஸ் a given that கோப்பை வந்து இப்போ அவர் கையில தான் இருக்குன்றது நான் தனிப்பட்ட முறையில நான் சேகரிச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ ரியலி விஷிங் யூ பெஸ்ட். ரிலி ஹாப்பி ஃபார் யூ. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரேக் உங்களுக்கு. மேக் ஆர் பிரேக் சிச்சுவேஷன்லாம் தாண்டிட்டீங்க. இந்த பிரேக்லேருந்து அடுத்து என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. ரொம்ப சமத்தா ஓகே சொல்லாத கேடி. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. தேங்க்ஸ் மச், ஐ லவ் யூ. தேங்க் யூ so much. ஆல் தி பெஸ்ட்.